எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேப்டாப் டெஸ்க் அப்படின்னா ரைட்டிங் எழுதுறேன் தெரியுமா, அந்த டெஸ்க் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். உங்கள்கிட்ட ஜிக்ஸாக் மிஷின் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த டெஸ்க்கை வந்து ஈஸியாக செய்யலாம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைன் காட்டிடுறேன். தம்ப்லைன் காட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட்புட் காட்டுறேன். அவுட்புட் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணால் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மேற்கொண்டு அடுத்த வர வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நான் கொடுக்குறேன். அது டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷென்ட்ரிங் சீட்டு, ஜிக்ஸாக் மிஷினு, சில்வர் வுட்டு, அது பேசிக் டூல்ஸ். உங்கள்கிட்ட ஒரு நல்ல இது வந்து ஷென்ட்ரிங் சீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளைவுட் இருந்தால் ப்ளைவுட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷென்ட்ரிங் ஷீட் எடுத்துக்கணும். ஷீட் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லெக்குக்கான பீஸு, அடுத்து 2 குறுக்கு பீஸு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வர குறுக்கு பீஸு. அதுக்கு பக்கத்தில் வந்து டாப் பீஸு. அதாவது என்ன, அந்த டெஸ்க் வரும் தெரியுமா, அது டாப் பீஸு. இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க் வரும் தெரியுமா, 2 கார்னரில் வர துண்டு பீஸு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் வச்சு சின்னதாக ஒரு டிசைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கிராஸாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த புக்கு ஏதாச்சும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் ஷேப்பில் வரும் தெரியுமா, உங்களுக்கு அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஸ்லோப்பாக ஒரு மார்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் கட் பண்ணி பாருங்கள். வீடியோ லென்த்து பெருசாக போகக்கூடாது. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எல்லாமே கிராப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா 1 வீக் இல்லை 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு அது கிராப்பு எதுவுமே பண்ணிட மாட்டேன். அப்படியே வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே எடுத்து போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் கட் பண்ணிட்டு அது 2 எட்ஜஸ் தெரியுமா, 2 எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணோம். இதை கட் பண்ணி முடித்தோன்னே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் வச்சு தான் என்ன பண்ணால் இன்னொரு பீஸ் வந்து மார்க் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மார்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். முடித்தோடனே இந்த ஷீட் எடுத்து அது மேலே வச்சு மார்க் பண்ணி, மேபி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறோம். மார்க் பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணுவேன்னா, இதே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடியணும். ஆக்சுவலாக வந்து ஒரு பீஸ் மட்டும் தான் கட் பண்ணி போட்டுருக்கேன். ஒன்று சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்கும். ஏன்னா இது வந்து சென்ட்ரிங் ஷீட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வச்சு அடிக்கக்கூடாது. ஆணி வச்சு அச்சா இருந்தோன்னா அந்தளவுக்கு grip இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் மிஷினில் வந்து மெலிஸ் பிட்டு போட்டு எல்லாத்துலையும் வந்து ஹோல்ஸ் போடுறோம். ஆக்சுவலாக மார்க்கெலாம் பண்ணி வச்சு ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ இருக்கும் தெரியுமா, ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 2 குறுக்கையும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு சைடு வந்து லெக் வரும் தெரியுமா, அந்த மார்ச் கட் பண்ண தெரியுமா, அந்த லெக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு நல்லா அது ஸ்க்ரூ போட்டு முறுக்கி முடிச்சோடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆர்ச் பீஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஆர்ச் பீஸ் எடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வச்சு வந்து டைட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிசைன்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஒரு 500 இருந்தாலே போதும், மொத்த பட்ஜெட்டை முடிச்சிடலாம். முக்கியமாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் இருக்கணும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரில்லிங் மிஷினால உங்கள்கிட்ட வந்து ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும் தெரியுமா, ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஸ்டார் ஸ்க்ரூ, அதை வச்சு கூட முறுக்கு பண்ணலாம். ஆக்சுவலாக இது சென்ட்ரிங் ஷீட்னால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் யூஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஸ்க்ரூ முறுக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் இருக்குது தெரியுமா, டாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முறுக்கணும். அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மேலே நோட் புக் வச்சா கீழே வந்துடும். அது கீழே விடாமல் இருக்குது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வுட் எடுத்து என்ன பண்ணுவோம், எவ்ரி எட்ஜஸ் கார்னர்லேயே நாங்கள் அடிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளோ அல்லது ஒரு டேபிள் மேலே ஒரு நோட் புக்கோ ஒரு லேப்டாப்போ வச்சு ஒர்க் பண்ணும்போது வந்து அது வந்து சரியாமல் கீழே விழுறதுக்கு இந்தமாதிரி அவுட்ரு பாட்டர் அடிப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் 2 வீக்ஸில். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாசகால் மேக்கிங் வீடியோ, பூஜை ரூம் எப்படி டோர் எப்படி செய்கிற வீடியோ, அது பூஜை ரூம் மேக்கிங் பாக்ஸ் டைப் எப்படி பண்ணுற வீடியோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உட்டர்னிங்கில் இருக்கும். உட்டர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 120 வீடியோஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு கேமிங் சேனல் ஒன்று இருக்குது வேறு. அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி அந்த சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பாய், சி யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.